ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தாய்மை தமிழ். இன்றைக்கி நம்மளோட தாய்மை தமிழ் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்மளோட பெண்ணுறுப்பில் அரிப்பு ஏற்படுறதை பற்றி பார்க்க போகிறோம். சிலவங்களுக்கு அரிப்பு ஏற்படும், சிலவங்களுக்கு அரிப்போடு சேர்த்து ஒயிட் கலர் தயிர் மாதிரி டிஸ்சார்ஜும் வரும். ஸோ இது எதனால் வருது, இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பெண்களுக்கு அரிப்பு மட்டும் ஏற்படும். சில பெண்களுக்கு அரிப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த ஒயிட் கலர் தயிர் மாதிரி பால் திரிஞ்ச மாதிரி துண்டு துண்டாக ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் வரலாம். ஸோ இது ஃபஸ்ட்டுக்கு நாம் இந்த அரிப்பு மட்டும் எதனால் ஏற்படுதுன்றதை பற்றி பார்ப்போம். இது பொதுவாக உடலுறவில் இருந்து 2-3 நாளையால் இந்த அரிப்பு என்பது ஏற்படலாம். இந்த அரிப்பு ஏன் உடலுறவில் இருந்து 2-3 நாளையால் ஏற்படுதுன்னு சொன்னால், ஆணுறுப்பிலிருந்து அந்த திரவத்தின் மேலே படிகிற அந்த கிருமியால் தான் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஒன்று வருது. அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுனாடியே நமக்கு அந்த இடத்துல அரிப்பு வருது. ஸோ யூரின் போகிறக்குள்ளே எரியும், ஒரு மாதிரி வலியாகவே இருக்கும், செக்ஸ் பண்ணக்கூட இயலாமல் இருக்கும். ஸோ இது நம்ம இதிலிருந்து தவிக்கிறேன்னு சொன்னால், நம்ம ஆணுறுப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒயிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செக்ஸ் பண்ணாமல் ஆணுறுப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் செக்ஸை வச்சுக்கொள்ளணும். 2வது, அரிப்போடு சேர்த்து ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ். இதுவும் காமனாக அந்த ஆணுறுப்பிலேருந்து தான் வரும். பட் இது தள்ளி நான் மேரேஜ் பண்ணலை, இல்லை நான் உடலுறவில் இருந்து கொள்ள நாளைக்கு பிறகு தான் இந்த அரிப்பு எனக்கு ஏற்பட்டு இந்த ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் வருகிறது, இது ரொம்பவும் கூடுதலாக வருகிறது, கெட்ட வாசனை வருகிறது என்கிற இதில் பேர் தான் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். இது பொதுவாக பல காரணங்களால் வரலாம். முதலாவது, நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஸ் பண்ணக்குள்ளே ஆண்கள் வாஷ் பண்ணாமல் பண்ணினா கிருமி தொட்டிட்டு இருந்தால் வரலாம் என்று சொல்கிறது. 2வது, கொட்டன் இல்லாத டைட்டான அண்டர்வேர் யூஸ் பண்ணால் இது கண்டிப்பாக வரும். எப்போ பாரு அந்த இடத்துல நம்ம பெயிண்ட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்டையும் யூஸ் பண்ணி இப்படி மாறி மாறி அந்த இடமுல காற்றே படாத மாதிரி இறுக்கி ஒரு துணியை கட்டிகிட்டு இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறையவும் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெர்ஜினல் ஏரியாவில் அதிகமாக மனம் கொண்டு சவர்க்காரம் விட்டு நம்ம தேய்ச்சி கழுகிறதுனாலையும் இந்த இன்ஃபெக்ஷன் வரும். ஏன் இந்த இன்ஃபெக்ஷன் சவர்க்காரம் விட்டு கழுவினா நல்லம் தானே, அது ஏன் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொன்னால், நம்மளோட வெர்ஜினல் ஏரியாவில் நல்ல பாக்டீரியா என்ற ஒன்று உயிர் வாழும். அந்த நல்ல பாக்டீரியாவை தொழிலில் நீண்டா வெளியால் இருந்து வர கெட்ட பாக்டீரியாவை அழிச்சு விடுறது தான். ஸோ இந்த சோப் போட்டு கழுவுறதன் மூலமாக, உரமாக தேய்ச்சி கழுவுறதன் மூலமாக இந்த நல்ல பாக்டீரியாலாம் செத்துடும். செத்தோடனே கெட்ட பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு அங்கே நல்ல பாக்டீரியான்ற ஒன்று இல்லை. ஸோ கெட்ட பாக்டீரியா உயிர் வாழ்கிறதுனால தான் அரிப்போடு சேர்த்து டிஸ்சார்ஜும் வருகிறது. ஸோ அதிகமாக சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், காலையில் மார்னிங் எழுப்பி ஒருத்தரம் சோப் போட்டு வாஷ் பண்ணோம்னா பாத்ரூம் யூரின் போகக்குள்ளேலாம் நல்ல சுத்தமான தண்ணியில் அடித்து கழுவினா மட்டும் போதும். சோப் போட்டணும் அவசியம் இல்லை. நல்லா குளிர்ந்த தண்ணியில் நல்லா கழுவிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா தூங்குறதுக்கு முதல் ஒரு தரம் லைட்டாக சோப் போட்டு கழுவி கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் ஒருத்த மனம் இல்லாத சோப் யூஸ் பண்ணுங்கள், அதாவது பேபி சோப் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதிலேருந்து பாதுகாத்து கொள்ள இயலும். 3வது, எதனாடி இது வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகமாக இனிப்பு சாமான் சாப்பிட்றதுனாடி வரும். சுகர் அதிகமாக உள்ள சாப்பாடு சாப்பிட்றதுனாடியா மெயினாக இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சுகரை கொஞ்சம் நீங்கள் குறைச்சி பாவிச்சிங்கன்னு சொன்னாலும் இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ள இயலும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது உங்களோட ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட சஜஸ்ட் சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால், இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இத்துடன் விடைபெறும் நான் உங்கள் தாய்மை தமிழ்.